வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுவையான மேங்கோ ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மேங்கோ ரைஸ் செஞ்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த மேங்கோ ரைஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ அதனால தாங்க இந்த வீடியோவை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொதுவாக இப்போ நம்மளுக்கு சம்மர் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ மேங்கோ நல்லா சீப்பாகவே கிடைக்கும். நீங்கள் இந்த ரைஸ் செஞ்சு பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனாலும் கெட்டும் போகாதுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் வேக வச்சு வச்சுருக்குறேங்க. நல்லா உதிரியாக இருக்கட்டுங்க ஒயிட் ரைஸு. அப்போ தான் ரைஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த ஒயிட் ரைஸ் ஆறட்டுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம மாங்காவை சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நான் காய் சீவதில் 2 மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்துருக்குறேங்க. நல்லா பச்சையாக இருக்குது. இப்போ இந்த மாங்காவை வச்சுட்டு நம்ம சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒரு கடாய் எடுத்துட்டேன். கடாய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். பாருங்கள் ஆயிலும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. நான் அப்போது 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்தும் கடலப்பருப்பும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாங்க. அப்போ தான் ரைஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ ரெண்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். கடலப்பருப்பும் உளுந்தப்பருப்பு, 4 பச்சை மிளகாய், ஒரு 2 காஞ்ச மிளகாங்க, ரெண்டுமே எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தய பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பெருங்காயத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இஞ்சி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக சாப் பண்ணிடுங்க. இஞ்சியை நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொத்து கருகாப்பிலை இலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கொத்து கருகாப்பிலை இலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கோங்க இருந்தால். ஆனால் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் நான் எடுத்திருக்கேன். இல்லைனாலும் ஓகேங்க. பாருங்கள் நெக்ஸ்ட்டு நாம் சீவி வச்ச மேங்கோவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள். இப்போ இந்த மேங்கோ கூட நீங்கள் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் 1 கப் அளவு தேங்காயும் எடுத்துக்கிறேன். இந்த தேங்காயும் போட்டு இந்த ரைஸ் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆகல. ஸோ இது ரொம்ப குக்காக அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் குக்கானாவே போதுங்க. மேங்கோ சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் 1/4 டீஸ்பூன் அளவு. அப்புறம் இந்த மாங்காய்க்கு நம்ம தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 2 தடவை பெரட்டி விட்டிங்கன்னா போதுங்க. ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு குக்கானாவே போதும். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்ருங்க. இப்போ நல்லா மாங்காய் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு பாருங்கள் 5 நிமிஷத்துலேயே. ஸோ இது போதுங்க. நாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது தயாராகிடுச்சுங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரைஸ் ஆல்ரெடி நம்ம குக் பண்ணியாச்சு. ஸோ மேங்கோவும் குக் பண்ணியாச்சு. நம்ம கீழே எடுத்து வச்சு நம்ம ரைஸை கிளறிக்கலாங்க. பாருங்கள் இப்போ நான் கீழே வச்சு இந்த ரைஸ் உள்ளே போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்குது ரைஸு. ஸோ நல்லா கிளறி எடுத்துக்கலாம் நாம். நீங்கள் வெரைட்டி ரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ், தக்காளி ரைஸ் அந்த மாதிரி செய்வேன். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். நல்லா புளிப்பாகவும் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி நம்மளுக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் தெரியும் இதனோட டேஸ்ட் உங்களுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா எல்லாத்தையும் கலங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள் மேங்கோ ரைஸ் சூப்பராக உதிரியாக தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நாம் சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி மாட்டிட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மேங்கோவை கூட நான் உப்பு மிளகாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்தா எங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.